இந்த பழத்த பாருங்க. இந்த பழத்த பார்த்த உடனே நமக்கு நினைவுக்கு வருவது சாத்துக்குடி தான் ஞாபகத்துக்கு வரும். இது சாத்துக்குடி கிடையாதுங்க. கொளஞ்சி பழம். கிராமங்கள்ல நெறைய கிடைக்கும். சின்ன வயசுல சாப்ட்டுருப்போம். அதெல்லாம் நினைவுபடுத்தி பாருங்க. ரொம்ப ஒரு சத்து மிகுந்த பழங்க. இந்த பழம் வந்து கோடை காலத்துல தான் கிடைக்கும். எனக்கு கிடைச்சது. இத உங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பண்றேன். இந்த கொளஞ்சி பழத்துல நெறைய விட்டமின் சி இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்கும். அதுவும் இந்த கோடை காலத்துல கிடைச்சதுன்னா, இந்த பழத்த விட்டுறவே கூடாதுங்க. நம்ம இத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். இந்த பழம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா விட்றாதீங்க. அந்தந்த சீசன்ல கிடைக்கக்கூடிய பழத்த அந்தந்த சீசன்ல சாப்பிட்டுக்கணும். அதுதான் ரொம்ப நல்லது. இந்த பழம் சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட்டு புளிப்பா இருக்கும். இனிப்பும், புளிப்பும் கலந்த சுவையில இருக்கும். ஆனா சாப்பிட சாப்பிட இனிப்பு அதிகமாயிடும். ரொம்ப ஒரு டேஸ்ட்டான பழம். சின்ன மரமா இருக்கும்போது சின்ன சைஸ்ல காயா தான் இருக்கும். அப்பதான் ரொம்ப புளிப்பு அதிகமா இருக்கும். மரம் வளர வளர நல்லா பெருசாயிடும். அப்போ வந்து காய் வந்து நல்லா பெருசா தான் இருக்கும். சாத்துக்குடி சைஸ்ல இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா பெருசாகி பழுத்துரும் நல்லா காய். கொளஞ்சி பழத்த நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளோட பாடி ஹீட் வந்து கண்ட்ரோலா இருக்கும். உடல் சூட்ட வந்து தணிக்கும். இந்த கொளஞ்சி மரம் எந்த வீட்ல இருக்கோ, அந்த வீட்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமா இருக்கும். நெகட்டிவ் வைப்ரேஷனே இருக்காது. அந்த வீட்ல தெய்வ நடமாட்டம் அதிகமா இருக்குமாம். இந்த மரம் வந்து வாசலுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்துல இருக்கலாம். இரவு நேரத்துல இந்த மரத்தில் உள்ள இலைகள், காய்கள் ஒன்றோட ஒன்று மோதும்போது ரொம்ப வாசனையா இருக்குங்க. நல்ல நறுமணம் வரும். அந்த வீட்ட சுற்றி எப்பொழுதுமே நறுமணமா இருக்கும். தெய்வ நடமாட்டம் அதிகமா இருக்கும். இந்த பழத்தோட தோல் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். உரிச்சிட்டு சொலைய எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு வாசம் வரும். இந்த பழம் சாப்பிட்ட அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாய்ப்பு வந்து இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு கிடையாது. நம்மலாம் கொடுத்து வச்சவங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நெறைய பழங்கள்லாம் சாப்பிட்டு அனுபவிச்சிருக்கோம். இந்த கொளஞ்சி பழத்த சாப்பிட்ட அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்கு? யார் யார் வீட்லலாம் இந்த மரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.